ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி நம்ம வந்து அனாமலிஸ் ஹண்ட் அப்படின்ற ஒரு கேமை தான் வந்து விளையாட போகிறோம். ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து எல்லா பொருளும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து ஒரு டோருக்குள்ளே போகணும். மறுபடியும் அதே இடத்துக்கே கொண்டு வந்து விடுவாங்க. அங்கே வந்துட்டு நம்ம என்னென்ன பொருள் வந்து ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதுவும் மாறலைன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற டோர், அங்கே தெரிகிற டோர்லேயே வந்து போயிடலாம். இல்லை எதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா பேக்வேர்ட் வரணும், அவ்வளோதான். அதாவது பின்னாடி இருக்க டோரு அங்கே வந்து போகணும். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஒரு ரெட் கலரில் எழுதியிருக்கு இல்லையா, ஸோ அதிலே வந்துட்டு போட்டிருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லா பொருளும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அதுதான் வந்துட்டு அடுத்து லெவல் 1க்கு வந்து நம்ம எப்படி அனாமலி வந்து ஸ்பாட்டடா இல்லையா, நாட் ஸ்பாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி போக முடியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த டோருக்குள்ளே வந்து போயிட்டோம்னா மறுபடியும் அதே இடத்துக்கே கொண்டு வந்து விடும். ஸோ ஓகே, அடுத்து நேராக இருக்க டோருக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ இந்த டோருக்குள்ளே நம்ம வந்து அடுத்து போகணும். ஸோ இடையில வந்து இந்த கேமில் நிறைய ஆட்ஸ்லாம் வருது. அது கொஞ்சம் வந்துட்டு கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம லெவல் 1க்கு தான் வந்திருக்கோம். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்த்த எல்லா பொருளும் அதே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே இந்த ஆஸ்ட்ரோநாட் மாதிரி இருக்குது, அதுவும் நகரில். இங்கே ஒருத்தன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாமே என்னது கேப்சினோ கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முன்னாடி இப்படி இருந்த மாதிரி தெரியல, இருந்தாலும் நம்ம ஃபார்வேர்டில் போவோம். இப்படி இங்கே எதுவும் அனாமலி ஸ்பாட் பண்ண போல, அங்கேருந்து தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே போவோம். ஓகே, அப்படி நம்ம தப்பாக வந்துட்டோம் அப்படின்னா லெவல் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே பார்த்தது கரெக்டு, நம்ம தப்பாக இருந்திருக்கு. நம்ம அதை நோட்டீஸ் பண்ணல. அந்த கேப்சினோ கண்டாமினேஷன் இருந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு அனாமலி தான். நம்ம அதை ஸ்பாட் பண்ணியும் வந்துட்டு ஒழுங்காக இது பண்ணாமல் ஃபார்வர்டில் போனாலும் மறுபடியும் ஸ்டார்டிங் தான் கொண்டு வந்துட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேப்சினோ தான் இருக்குது. பட் முன்னாடி வந்து கண்டாமினேஷன் இருந்துச்சு, அது ஒரு அனாமலி. அதை பார்த்தோன்னே நம்ம பேக்வேர்டில் போயிருந்துருக்கணும், நம்ம ஃபார்வர்டில் போயிட்டோம். ஓகே, இங்கே ஏதோ இருக்குது. இது வந்து லெவல் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டனால இது அனாமலியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. லெவல் ஸ்டார்டிங்கில் போய்ட்டுருக்கனால இங்கே வந்து அனாமலி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு பார்த்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம ஃபார்வர்டில் தான் போகணும். ஓகே, கரெக்டாக போனோன்னா லெவல் 1 வந்துடும். இடையில வேறு இந்த ஆடு வேறு இடையில வந்து உசுரம் வாங்குது. ஸோ இந்த ஆடை தான் வந்து நாங்கள் எடிட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, நம்ம வந்து அதை பார்த்தோன்னே பேக்வேர்டில் போயிருக்கணும், நம்ம தப்பாக வந்துட்டோம். ஓகே, அடுத்தாச்சு கரெக்டாக ஸ்பாட் பண்ணிவிட்டு அப்புறமா போவோம். ஓகே, இங்கே தொலைச்சிட்டு இருந்தேன், அப்படியே தான் இருக்கான். இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது, போஸ்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயுமே எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இங்கே க்ளோப் இருக்குது. ஓகே, இங்கே போஸ்டெலாம் நல்லா தான் இருக்குது. இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து ஓகே, அனாமலி நாட் ஸ்பாட்டட் தான், ஃபார்வர்ட்லேயே போயிடுவோம். மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம கரெக்டாக தான் வந்து வந்திருக்கோம். ஸோ லெவல் 1 வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து போயிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே 2 போஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கே தொடச்சிட்டு இருந்தோம்னு கரெக்டாக தான் இருக்கான். இவன் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் தொடச்சிட்டே இருக்காங்க, என்ன தூசி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, என்னது போகவே முடியல ஃபார்வர்டில், திருப்பி வந்து இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். என்னாச்சு? அனாமலி ஸ்பாட்டடு. ஓகே, திருப்பி போய் பார்ப்போம். ஓகே, வந்து நம்மளால் ஃபார்வர்டில் போக முடியல இல்லையா, ஸோ இதுவே வந்து ஒரு அனாமலி தான். இதுக்கு முன்னாடி நம்மளால் ஃபார்வர்டில் போக முடிச்சு. ஸோ நம்ம பேக்வேர்டில் போயிடலாம். அனாமலி ஸ்பாட்டுனால நம்ம பேக் டோர்லேயே நம்ம வந்துட்டோம். இடையில வேறு இந்த ஆடு வேறு வந்துருச்சு. ஓகே, நம்ம இந்த ஆடை பார்த்தோம்னா அதுலேயுமே நிறைய கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நல்லா கேம் வந்து ஆட் வந்துச்சுன்னா அதையுமே ப்ளே பண்ணி நம்ம வீடியோவாக போடலாம். அதுக்காக இந்த ஆடையும் வந்து நான் சேர்த்து பார்த்து வச்சுக்கேன். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக தான் இது பண்ணியிருக்கோம்.
அந்த ஒரு பவர் மாதிரி அங்கே இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு அனாமலி. ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் வந்துருக்கோம். லெவல் 2க்கு வந்தாச்சு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இது இந்த வென்டிலேட்டிங் மிஷினும் கரெக்டாக தான் இருக்காங்க. அடுத்து அந்த குளோபு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நாட் ஸ்பாட்டடு. சரி, நம்ம ஃபார்வர்ட்லேயே போயிடலாம். இப்போ மட்டும் இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லெவல் 3 போயிடுவோம். என்னது 0வா? அப்போ நம்ம ஏதோ ஒரு அனாமலியை வந்துட்டு பார்க்காம நாட் ஸ்பாட்டுன்னு சொல்லி ஃபார்வர்டில் போயிருக்கோம். அதனால தான் வந்து இப்படி மறுபடியும் லெவல் 0ல் கொண்டு வந்து விட்டுருக்கு. சரி, ஓகே, இப்போயாவது கரெக்டாக பார்த்து போவோம். ஓகே, இந்த 2 போஸ்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க கரெக்டாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறது கரெக்டாக. ஓகே, இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கேயுமே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த குளோபுமே இங்கே தான் மிதந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து இந்த பிக்சர்லேயுமே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இவனும் ஒழுங்காக தான் உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் பேசுனாங்க, என்ன தான் பேசுகிறாங்க தெரியல, பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்து ஓகே, நாட் ஸ்பாட்டட், ஃபார்வர்டில் போகலாம். லெவல் 1 வந்துட்டா நல்லாயிருக்கும். இப்படி இருக்கும்போது தான் அந்த ஆடு வேறு ஒரு அடிக்கடி இந்த ChatGPTயில். சரி, என்கிட்ட கொடுத்துட்டு ஓகே, எப்படியோ லெவல் 1க்கு வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம கரெக்டாக போயிருக்கோம். அதனால் நம்ம லெவல் 1க்கு வந்திருக்கோம். அடுத்து கரெக்டாக பார்த்து போனோன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு போயிடலாம். இது அன்லிமிட்டடாக என்னன்னு தெரியல. நான் வந்து லெவல் 10 வரைக்கும் தான் வந்து விளையாடிருக்கேன். எல்லா லெவல்லையும் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சி போகணும். ஓகே, இங்கே அந்தளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஹெல்மெட்லேயும் எதுவும் இல்லை. சாரி, அந்த ஆஸ்ட்ரோநாட் போட்டிருப்பாங்களே, அதுலேயுமே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுலேயுமே ஒன்றும் இல்லை. மேபி அனாமலி நாட் ஸ்பாட்டடாக தான் இருக்கும். ஃபார்வர்ட்லேயே வந்தாச்சு. ஓகே, ஏன்னா லெவல் 0ல் கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்போ முன்னாடி லெவலில் ஏதோ ஒரு அனாமலி இருந்திருக்கு, நாம் வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணல. ஓகே, இந்த லெவல்லையாச்சும் கரெக்டாக போவோம். என்ன தொடச்சிட்டே தான் இருக்கான். துடைக்கிறானா கூட்டுறானான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, எதுவும் இந்த வரைக்கும் அனாமலி ஸ்பாட் ஆகலை. எனக்கு எதுவும் அங்கே லேப்டாப்பில் ஏதோ மாறின மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, அனாமலி ஸ்பாட்டட் தான். அங்கே லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் மாறிட்டே இருக்குது, ஏதோ ஏலியன் ஸ்க்ரீன் மாதிரி. ஓகே, அனாமலி ஸ்பாட்டடு. ஸோ நம்ம பேக்வேர்டில் போயிட்டுருக்கோம். ஓகே, லெவல் 1க்கு வந்தாச்சு எப்படியோ. ஓகே, அடுத்தும் வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ணிட்டோம்னா அப்படியே லெவல் மாறி போயிட்டே இருக்கலாம். இங்கே எதுவும் அவ்வளோவா ஸ்பாட் ஆகலை, நல்லா தான் வச்சுட்ருக்கோம். அடுத்து இங்கேயும் கரெக்டாக தான், போஸ்டரும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கே இந்த ஹெல்மெட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே எதுவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அந்த குளோபு ஒழுங்காக தான் மிதந்துட்டுருக்குது. அவனும் ஒழுங்காக தான் உட்காந்துருக்கான். போஸ்டரும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே 2 பேரும் ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மிஷின் ஒழுங்காக இருக்குது, இந்த செடி ஒழுங்காக தான் இருக்குது. ஓகே, அனாமலி நாட் ஸ்பாட்டட். நம்ம வந்து ஃபார்வர்ட்லேயே போகலாம். தயவு செஞ்சு லெவல் 2 வந்துடணும். ஏன்னா லெவல் 2வை தாண்டி இது வரைக்கும் எந்த லெவலையும் போகல. ஓகே, லெவல் 2 வந்தாச்சு. ஸோ இந்த லெவலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போதைக்கு எந்த அனாமலியும் ஸ்பாட் பண்ணப்படல. அடுத்து இங்கே தான் இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. இவனும் நல்லா தான் துடைச்சிட்டு இருக்கான். இந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. ஓகே, இந்த இதுலேயும் எதுவும் மாறல. போஸ்டரும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே 2 பேர் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே மாறல. இப்போ அனாமலி நாட் ஸ்பாட்டட் போகிறேன். லெவல் மட்டும் மாறிடக்கூடாது, லெவல் 3க்கு போயிடணும். என்னது லெவல் 0வா? அட பாவீங்களா, லெவல் 2 வரைக்கும் வந்து லெவல் 0க்கு வந்துட்டேன். ஏதோ ஒரு அனாமலியை நம்ம விட்டுட்டோம். அது எப்படி தான் கண்ணில் பட மாட்டேங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிடுறோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு அனாமலி இருக்க தான் செய்யுது, எனக்கு தெரியாத மாதிரி. ஓகே, எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எப்படியும் இந்த லெவல் தப்பாக தான் போகும்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இது ஒழுங்காக தான் உட்காந்துருக்காங்க இங்கே. அடுத்து நாட் ஸ்பாட்டட் தானே, ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, நாட் ஸ்பாட்டட் தான். இங்கே போகிறோம், நம்பி தான் போகிறேன். தயவுஞ்சு லெவல் 1 வந்துடும். எப்பாடா லெவல் 1 வந்துருச்சு. இது வரதெல்லாம் ஈஸி தான். லெவல் 2 தாண்டி போகிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. சரி, நம்ம வந்துட்டு இப்போது பார்த்துட்டோம். அவ்வளோ ஒன்றும் வித்தியாசமாக வந்து தெரியல. இவனும் வந்து ஒழுங்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கான். அடுத்து அங்கே ஸ்க்ரீன்லேயும் எதுவும் வித்தியாசமாக இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு இங்கே ஒன்றும் தெரிகிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த ஹெல்மெட்லேயும் ஒன்றும் இல்லை, இந்த செடியிலையும் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இந்த செடிக்கு பின்னாடி வந்து பூச்சி இருக்கான்னு தெரில, எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து இந்த செடியை தாண்டி அங்கிட்டு போயிடலாம். இந்த வெண்டிங் மிஷின்லேயும் ஒன்றும் காணோம், இந்த போஸ்டர்லேயும் ஒன்றும் காணோம். அடுத்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். ரோப்லேயும் ஒன்றும் காணோம். ஓகே, எதுவும் இல்லை. இந்த போஸ்டரில் ஏன்னா இது ஏதோ புதுசாக ஏலியன் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இல்லை. ஓகே, அனாமலி ஸ்பாட்டடு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பேக் பஸ்ட்டில் போயிட்டு அந்த டோரை வந்துட்டு பேக்வர்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணி அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. இப்போ லெவல் 2க்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸே கிடைக்கிது. இப்போது இங்கே எதையுமே காணோம். இங்கே அடுத்து வந்துட்டு போகலாம், இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த போஸ்டர்லேயும் வந்து எதுவும் இல்லை. இந்த ரோபோட்லேயும் வந்துட்டு எதுவும் வித்தியாசம் தெரியல. அடுத்து இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த லேப்டாப்லேயும் ஒன்றும் இல்லை. வேறு எங்கே இருக்குது? வெண்டிங் மிஷின்லேயும் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கண்டுபிடிக்க. ஓகே, இந்த க்ளோபும் நல்லா தான் இருக்குது, போஸ்டரும் நல்லா தான் இருக்குது. அங்கே 3-4 குதிரை தான் இருந்துச்சான்னு தெரில. 4 குதிரை தான் இருந்திருக்கும். ஓகே, அடுத்து இங்கே எதுவும் தெரியல. இந்த சைடு இவங்க 2 பேரும் அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எதுவும் தெரியல. ஓகே, நார்மலி நாட் ஸ்பாட்டடு. ஸோ நம்ம ஃபார்வர்ட் டோர்லேயே போயிடுவோம். இந்த செடியிலையும் ஒன்றும் தெரியல. ஓகே, நம்ம ஃபார்வர்ட்லேயே போயிடலாம். ஓகே ஓகே ஃபார்வர்ட் டோரில் வந்தாச்சு. எப்பா, இப்போ தான் நம்ம லெவல் 3க்கே வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் லெவல் 3க்கு வரத்துக்கு. ஓகே, இந்த சேர்லேயும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்து இப்போவும் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த போஸ்டரும் நல்லா தான் இருக்குது, ரோபோட்டும் ஒழுங்காக தான் இருக்குது. இப்போதைக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அடுத்தடுத்து போய் டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த லேப்டாப் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. ஓகே, போஸ்ட்டு பார்த்தாச்சு. ஏன்னாது மேலே எதுவும் இல்லையே, தலைகீழாக இருக்கா? ஓகே, அனாமலி ஸ்பாட்டடு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பேக்வேர்ட் டோரில் தான் போகணும். ஸோ நம்ம பேக்வேர்ட் டோருக்கு போயிட்டு லெவல் 4க்கு போயிடலாம். லெவல் 3 கடந்ததும் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக லெவல் 4க்கு வந்தாச்சு. இந்த பாக்ஸஸில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, இந்த ஆஸ்ட்ரோநாட்டும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. அடுத்து இந்த சேர்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுலேயுமே நல்லா தான் இருக்குது. இந்த போஸ்ட்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க மாதிரி தெரியல. இந்த ரோபோட்டும் கரெக்டாக தான் வேலை செஞ்சிட்ருக்கு. எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இங்கேயும் எதுவும் இல்லை. சரி, நம்ம அங்கே போயிட்டு எதாக இருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, அடுத்த ரூமுக்கு போயிட்டு எதாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கேயும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. க்ளோபும் வந்துட்டு இருக்குது, போஸ்ட்ரு எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க. சரி, இவங்க 2 பேர் எங்கே எதாவது பண்ணுறாங்களா? இல்லை, நல்லா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் விளையாடும் போது 2 பேர் நின்றுட்டு இருந்ததில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஸ்கின், அந்த பேய் பட்டிலெல்லாம் ஸ்கின் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பேய் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப ஹாரராகவும் டெரிஃபைங்காகவும் இருந்துச்சு. பட் இந்த தடவை அங்கே எந்த டிஃப்ரென்ஸும் வரல இது வரைக்கும். அடுத்த லெவல் 5க்கு வந்தாச்சு. அப்படியே லெவல் 10 வரைக்கும் நம்ம வந்து விளையாடிடலாம். இன்னும் 5 லெவல் தான். ஃபஸ்ட்டு இந்த லெவலில் எதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கலாம். என்னடாது இவன் என்ன வித்தியாசமாக கோவமாக பார்த்துட்ருக்கான்? டேய், என்னடா கோவமாக பார்த்துட்ருக்கேன்? இன்னும் நம்ம எங்கே போனாலும் அந்த சைடே பார்க்குறோம். சரி, அனாமலி ஸ்பாட்டட் தானே, நம்ம பேக் டோர்லேயே போயிடுவோம். ஓகே, பேக் டோரில் வந்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது போகுதுன்னு தெரில. ஒவ்வொரு அனாமலியுமே வந்துட்டு ரொம்ப ஹாரராக இருக்க மாதிரி இருக்குது.
லைட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இருக்குது. எதுவும் வந்து நம்மளை பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து அப்படி எதுவும் கொடுக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ரோபோட்டு நல்லா தான் இருக்கேன். ஓகே, நல்லா தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கான். என்னது இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே எது வித்தியாசம் தெரியுது? ஓ, ஏலியனு. ஓகே, இங்கே ஏதாவது அனாமலி இருந்தாலே அது ஏலியன் சம்மந்தப்பட்ட அனாமலியாக மட்டும்தான் இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் இருக்கிற மாதிரி பொருள் எங்கிட்ட சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ஏன்னா ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இல்லையா, அதனால் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, லெவல் 7க்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 லெவல் தான் நம்ம முடிச்சுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகிடும். ஓகே, இங்கே எந்த வித்தியாசமுமே இல்லை. இங்கேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. என்னது இங்கே செடி இந்த மாதிரி நம்ம பார்க்கவே இல்லையே, சும்மா நஷ்டப்படி இருந்தான். ஓகே, அனாமலி ஸ்பாட்டடு. நம்ம வந்து பேக் டோர்லேயே போயிடலாம். செடி வந்து இல்லை, அதனால தான் நம்ம இப்போ இங்கே போகலாம். ஓகே கரெக்டாக தான் நம்ம போயிருக்கோம். லெவல் 8க்கு வந்து வந்தாச்சு. ஓகே, இவன் நல்லா தான் இருக்கான். இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, மீட் த க்ரூ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயுமே வந்து எது வித்தியாசமாக இருக்க மாதிரி தெரியல. அடுத்து வேறு எதாவது இருக்கான்னு தெரில, நம்மளே இருக்கானே தெரில. ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. இவங்க 2 பேரும் கரெக்டாக தான் இருக்காங்க. இவங்கள்ட்டையும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, இந்த மிஷின் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நார்மலி நாட் ஸ்பாட்டடு. இது மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மறுபடியும் வந்து லெவல் 0லேருந்து விளாடணும். எப்பா எப்படியோ வந்து நம்ம லெவல் 9க்கு வந்து வந்தாச்சு. ஓகே, லெவல் 9க்கு வந்துட்டோம். இன்னும் இந்த லெவல் முடிச்சு இன்னும் ஒரு லெவல் தான் இருக்குது. ஓகே, இவனும் வந்துட்டு கரெக்டாக தான் க்ளீன் பண்ணான். இந்த போஸ்ட்டில் எது வித்தியாசம் வந்துச்சு, மீட் த கர்ஸ்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபேஸ்லாம் பாருங்களேன், வித்தியாசமாக கர்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அனாமலி ஸ்பாட்டடு. ஸோ பேக் டோரில் போயிடலாம். ஓகே, பேக் டோரில் வந்தாச்சு. லெவல் 10க்கு வந்தாச்சு. இந்த லெவல் இதான் வந்து நம்ம விளையாட போகிற லாஸ்ட் லெவலு, ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஓகே, இங்கே எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே நான் ஒரு விஷயத்தை விட்டுருப்பேன், அது யாருக்கா தெரிஞ்சால் அடுத்த அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கேயும் இல்லை. அடுத்து வந்து இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இங்கேயுமே எதுவுமே இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் இந்த சேர் இந்த மாதிரியே தெரியலையே. ஆமாம், இந்த சேர் வந்துட்டு அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் நான் விட்டுருந்தேன். யாராவது நான் இந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ ஓகே, அனாமலி ஸ்பாட்டடு. நம்ம லாஸ்ட் லெவலாக ஒரு டார்கெட் வச்சுருந்தோம், அது முடிச்சாச்சு. இது அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன். லெவல்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் போல். நம்ம எப்படியோ வெற்றிகரமாக வந்து 10 லெவலில் முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, bye guys and thank you for watching.